ஸ்ரீலங்கன் வரலாறு, காஷ்மீர் வரலாறு இரண்டும் பாட புத்தகங்களில் இணைக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்காவில் தமிழ் எச்சங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. சமுந்தஹா அப்படிங்கிற ஒரு பானை ஓடு, அந்த பானை ஓடுல தமிழ் எழுத்து இருக்கு. ஹா வந்து பிராகிருதம், சிங்கள பிராகிருதம். ஸோ அது வந்து நமக்கு பாருங்க, அவங்களுக்கு நமக்கு இருக்கிற ஒரு தொடர்பு வந்து வெளிப்படுத்துகிறது. 12ஆம் நூற்றாண்டு வரை இலங்கையில தமிழ் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜாகவும் இருந்திருக்கு. அந்த ட்ரேடிங் கம்யூனிட்டி. நாங்கள் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வரோம். ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆராய்ச்சியாக இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிட்டேங்க. அப்படின்னா பாருங்கள், ஸ்ரீலங்கா அப்படின்ன உடனே ஏதோ ஒரு நாட்டுக்கு எதிராவோ இல்லை அப்படி இருக்கு. இல்லை, நமக்கு அவங்க சகோதரர்கள். 1990 நடந்த சிவில் வார், வாட் எவர் இட் மேபி, அதில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் செத்து போனவங்க எல்லாமே சிவபக்தர்கள். 2வது நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டு வரை பாரத நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றியது காஷ்மீர். மோஸ்ட் ப்ராபப்ளி ஆதிச்சநல்லூர்லேருந்து இங்கே இருக்க சித்த வைத்தியர் காஷ்மீருக்கு போயிருக்காரு. திருவிடைமருதூர் கோயிலுக்கு வந்து காஷ்மீர் பண்டிதர்கள் வந்து லேண்டு கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே வந்து கதைன்னு எழுதப்பட்டது காஷ்மீர் தாங்க. புத்த மதம் வந்து உலகம் முழுக்க பரவியதுக்கு காரணமே காஷ்மீர் தான். வரலாறை வந்து நம்ம அழிக்கக்கூடாது, மறக்கவும் கூடாது, திணிக்கக்கூடாது. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். சிறந்த ஆளுமைகளை, சிறந்த தொழில் அறிஞர்களை, மண்மரபு நேயர்களுக்காக மண்மரபு யூடியூப் சேனல் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் பார்க்குற ஒரு தொல்லியல் ஆய்வாளர் யார் அப்படின்னா திரு TKV ராஜன் அவர்கள். இவர் தொல்லியல் ஆய்வாளரும் இந்தியன் மானிட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகையின் ஆசிரியராகவும் செயல்பட்டுட்டு வராரு. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் சிறந்த ஒரு பத்திரிகையாளராகவும் அப்புறம் தொலைக்காட்சி நிபுணராகவும் இருந்திருக்காரு. இவர் 40 ஆண்டுகளாக அந்த பணி மேற்கொண்டிருக்காரு. இவர் வந்து நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் சார்ந்த அந்த பட்ட மேற்படிப்பை வந்து மேற்கொண்டிருந்தார். இதோடு மட்டும் இல்லாமல் இவர் நம்ம நியூ டெல்லியில் இருக்கிற நம்மளுடைய JNU அப்படின்னு சொல்கிற ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகத்திலையும் இவர் படிச்சிருக்காரு. அங்கே வந்து இவருக்கு வந்து இவரோட ரொமிலா தாப்பர் மேடம் அவர்களோடவும் டாக்டர் சம்பகலட்சுமி மேடம் இவர்களோடவும் வந்து பழகக்கூடிய பல தரவுகள் வந்து கிடச்சிருக்கு, பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால இவருக்கு வந்து இன்னும் அந்த தொல்லியல் ஆர்வங்கள், தொல்லியல் பறித்த பல விழிப்புணர்வுகளை வந்து இவர் அனைவருக்குமே தெரிவிக்க வேண்டும், குறிப்பாக மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அது மாதிரி இந்த மாதிரி சிறந்த ஒரு ஆளுமையோடு நம்ம வந்து பேச போகிறோம். என்னை பொறுத்தவரையில் இப்போ நான் ப்ரெசன்ட்லி என்னுடைய ஆராய்ச்சி மெயினாக வந்து காஷ்மீர், த க்ரௌன் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா பற்றி 2013 ரிசர்ச் பண்ணி புத்தகங்கள்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது 2 விஷயங்கள். ஒன்று, ஸ்ரீலங்கா, காஷ்மீர் ரெண்டுமே இந்திய நாட்டு வரலாறு, பண்பாடு, வணிகம், செக்யூரிட்டி ரெண்டுமே முக்கியம். ஒன்று நம்ம நாட்டோட சேர்ந்தது காஷ்மீர், இன்னொன்று நம்ம அண்டை நாடு. 2 பற்றியும் விழிப்புணர்ச்சி மாணவர்கள் இல்லை. நாங்கள் ஒரு இந்தியன் சயின்ஸ் மார்ட்டில் ஒரு கேலப் போல் நடத்தினோம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பற்றி எத்தனை மாணவர்களுக்கு தெரியும்? 67% மாணவர்கள் தெரிஞ்ச ஒரே பேர் முத்தையா முரளிதரன், கிரிக்கெட்டர். வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியல. காஷ்மீரை பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் காஷ்மீரும் ஸ்ரீலங்காவும் இந்திய நாட்டுக்கு செய்த அந்த ஒரு பெரிய ஒரு அதை என்ன சொல்கிறது, அந்த இம்பேக்ட் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம். இவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவிலும். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் இதில் மெயினாக நான் என்னுடைய வாசகர்களை என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, தயவு செஞ்சு இது வந்து மிக மிக முக்கியமான பதிவு. ஸ்ரீலங்கன் வரலாறு, காஷ்மீர் வரலாறு இரண்டும் பாட புத்தகங்களில் இணைக்கப்பட வேண்டும் இம்மீடியட்டாக. பாகிஸ்தானில் ஏற்கனவே காஷ்மீர் வரலாறு 10 வருஷமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி வரலாறுன்னு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இல்லை. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் தமிழ் எச்சங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டல. தமிழ் வந்து ஸ்ரீலங்காவோட இணைந்த ஒரு வரலாறு. அதை வந்து நமக்கு வரலாறை வந்து நம்ம அழிக்கக்கூடாது, மறக்கவும் கூடாது, திணிக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ் எச்சங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டு இது உலகம் முழுக்க தெரிஞ்சுது. இதை நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இதை யுனைடெட் நேஷன்ஸ் லெவலில் இதை சொல்லி இந்த அழிவை நம்ம தடுக்கணும். இது ஒவ்வொரு உலகத்தில் இருக்க ஒத்தனும் செய்ய வேண்டியது. நான் வந்து வி ஆர் டாக்கிங் பியாண்ட் த பாலிடிக்ஸ். அரசியலே இல்லாமல் பேசுகிறோம். அது வரலாறு அழிக்கப்படக்கூடாது. எந்த வரலாறாக இருந்தாலும், அது வந்து மேயன் வரலாறு இருக்கலாம், அல்லது கருப்பர்கள் வரலாறாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இங்கே இலங்கையில் தமிழ் வரலாறு அழிக்கப்படுகிறது. இதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நம்ம அதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பியாண்ட் அரசியல் போனோன்னா
இதை வந்து இந்த தரவுகளை எடுத்துக்கொண்டு யுனைடெட் நேஷன்ஸில் கொடுத்து தயவு செஞ்சு அழிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம். அதாவது இது நீங்க சொன்னது ரைட்டு. ஏன்னா ஒரு தொப்புள் குடி உறவு இருக்கு நம்ம இலங்கைக்கும் நம்மளுக்குமே ஒரு தொப்புள் குடி இருக்கு. அது மாதிரி காஷ்மீர், கிரவுன் ஆஃப் காஷ்மீர் வந்து மிக சிறந்த ஒரு ஆளுமையாக அவங்க இருந்திருக்காங்க. காஷ்மீர் அப்படின்னாலே அது ஒரு வியப்புல தான் இருக்கும். என்ன, நான் சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும்போது காஷ்மீருக்கு போகணும் அப்படின்னு ஒரு கனவு. சுவிட்சர்லாந்து போகணுன்றது அடுத்தது, ஆனா காஷ்மீருக்கு போகணுன்ற ஒரு ஆளுமை. இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, கடந்த 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. அந்த காஷ்மீருக்காக வந்து அதனால தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னபோது சில பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இது வந்து 2000 ஆண்டு பிரச்சனை. 2000 ஆண்டு பிரச்சனை தான். காஷ்மீருக்காக வந்தவங்க பார்த்தீங்கன்னா டர்க்லேருந்து ஆரம்பிங்க, டர்க்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு முகல்ஸ்லேயும் ஆரம்பிச்சு எல்லாருமே அந்த காஷ்மீர் அப்படின்னாலே வந்து கௌத புத்தர் சொல்வார், ரொம்ப அருமையான இடம் ஃபார் மெடிடேஷன் சொல்லிட்டு. இவர் ஷாஜஹான், தி பெஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட், பேரடைஸ் இன் த எர்த், ஒன்லி காஷ்மீர், ஒன்லி காஷ்மீர் சொன்ன எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ காஷ்மீர் பொறுத்தவரையில் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்ரீலங்காவை எடுத்தோம்னா இப்போ உலகத்தில் வந்து 195 நாடுகள், 195 நாடுகளில் எந்த 2 நாடுகளுக்கு இடையே மிக நீண்ட வரலாறு இருக்குன்னு பார்த்தா நம்ம ஸ்ரீலங்கா தான். 35,000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. இப்போ அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து எடுத்தாங்கன்னா அதிகபட்சம் 10,000. கிரீக்கன்ற இது எடுத்தாங்கன்னா, கிரீட் எடுத்தாங்கன்னா அது ஒரு 10,000. தொடர்ச்சியாக 35,000 ஆண்டுகள் இருந்து ஸ்ரீலங்கா, இந்தியா மட்டும்தான். இந்தியா நான் ஏன் தமிழ்னு சொல்ல வரேன், தமிழுடைய தாக்கம் நிறைய இருந்திருக்கலாம் தமிழ்னு சொல்கிறதுங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது வந்து நிறைய சிங்களி ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தரியநகலை, அப்புறம் வந்து சனத் விக்ரமசிங்கே டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தினமலரும் சேர்ந்து புத்தகமே போட்டிருக்காங்க. சங்ககால காசுகள் வந்து அங்கே கிடச்சிருக்கு, அந்த இதில் கிடச்சிருக்கு. அப்புறம் மறக்க முடியாத சுதர்சன சனிவர்தினி. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவோட பற்றுள்ளவர்கள். அந்த காலத்தில் பற்றுள்ள அவங்க எல்லாமே சிங்களீஸ் தான், ஆனால் பற்றுள்ளவர்கள். 1935 கல்கி இலங்கைக்கு போன போது அவருடைய புத்தகத்தை படிக்கிற போது இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் அப்படி ஒரு இணக்கம் இருந்திருக்கு, மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. தமிழ் பற்று உள்ள ஒரு பெரிய கல்கி பாராட்டுவார். ஒயிட் பேண்ட், ஒயிட் வேட்டி கட்டு, தூய தமிழில் தான் பேசுவாங்களாம். ஸோ அவங்க கூட வரவங்கெல்லாம் சிங்களீஸாகவும் இருப்பான், சிங்களவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒற்றுமை இருந்தது கட்டத்தில். அந்த அளவு நமக்கும் ஸ்ரீலங்காவும் உள்ளது. இப்போ நீங்கள் வந்து நிறைய சைட்ஸ்லாம் எஸ்கவேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கும் இலங்கைக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொட்கை, மாந்தை, கந்தரோடை, பொன்பறிப்பு இங்கெல்லாம் கிடைச்ச எஸ்கவேஷன் மெட்டீரியல்லாம் வந்து ரெண்டும் அசோசியேட்டாக இருந்துங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பா இருக்குங்க. இப்போ இன்னைக்கு நான் குறிப்பிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அழகன் குளம் இருக்கு பாருங்க. அழகன் குளம் வந்து நாங்கள் அகழாய்வு செய்யும் போது, எக்ஸ்கவேட் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த நிறைய பேர் என்னன்னா நீந்திட்டு சிலோனுக்கு நீந்தி போயிட்டு வர்றவங்க தான் அப்படி இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து சிலோன்ல ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம அகழாய்வுக்குள்ள வேலை செய்வோம். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் அங்கே பார்த்தோம், இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதில் நான் குறிப்பிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சமுந்தஹா அப்படிங்கிற ஒரு பானை ஓடு. அந்த பானை ஓடுல தமிழ் எழுத்து இருக்கு, ஹா வந்து பிராகிருதம், சிங்கள பிராகிருதம். ஸோ அது வந்து நமக்கு பாருங்க, அவங்களுக்கு நமக்கு இருக்கிற ஒரு தொடர்பை வந்து வெளிப்படுத்துகிறது. ஸோ அதனால ஏன்னா நான் இலங்கை இதான் அழகன் குலத்தை ஏன் அதிக அளவில் சொல்றேன்னா, அண்மையில செய்யப்பட்ட ஒரு அகழாய்வுகள் அது. அதோட மட்டும் இல்லாமல் அந்த அகழாய்வுகள் வந்து நிறைய ரோம் நாட்டோடு இருக்கிற தொடர்பு இருக்கு. நீங்க சொன்ன மாந்தை, அந்த இடத்துல வந்து ரோம் நாட்டு காசுகள், ரோமானிய காசுகள் நிறைய கிடைச்சிருக்கு. ஜூனியர் ஆட்சி வந்து அங்கே அகழாய்வு பண்ணியிருக்காரு. அவர் பண்ணும்போது பல தரவுகள் வந்து, ஏன்னா நான் மெட்ராஸ் மியூசியத்தில் இருக்கும்போது அவங்க கொண்டு வந்து எக்ஸிபிஷன் வச்சு பார்த்தாங்க. அப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லை. அழகன் குலத்தை பார்க்கும்போது தான், ஓ இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு வேற்றுமை சொல்றத ஒற்றுமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப அருமையான பாயிண்ட்டுங்க. அதாவது அங்கே வரவங்க வந்து ஒரே நாளில் போயிட்டு திரும்பி வருவாங்கன்னு சொன்னீங்களா, அதுதாங்க கல்ச்சுரல் லிங்க்கு. இப்போ சோழ படையெடுப்பு நீ ஸ்ரீலங்காவுக்கு போனோன்னா ஒரு நாள் போகிறோம், இப்படியே உட்காந்து இவ்வளோ தூரம் தண்ணி தான் நடந்தே போயிடுவாங்க, ஒரு 1000-2000 பேர். அது ரெண்டாவது, விஜயன் வந்து முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது அவன் வந்து கப்பல்ல இறங்கின உடனே அந்த இதை தொட்ட உடனே கையெல்லாம் அவனுக்கு வந்து தாமிரமாயிருது, தம்ம பண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு காலத்தில் தரியநகலை என்ன சொல்கிறாருன்னா, தாமிரபரணி சிலோனில் ஓடி இருக்கணும், இல்லை சிலோன் இந்தியாவும் சேர்ந்துருக்கணும், either this way or that way. அவர் சொல்கிற காலகட்டம் வந்து 8000 BCE சொல்கிறாரு. அந்த காலத்தில் தான் வந்து கடைசியாக வந்து இலங்கையும் டிப் ஆஃப் இந்தியாவும் பிரிஞ்சுது அப்படின்னு. இது ரொம்ப வேலிட் பாயிண்ட். இது வந்து ஒரு ஜியோலாஜிக்கலி ரிசர்ச் பண்ணணும், சேர்ந்து தான் பண்ணணும். அது
இல்ல இது வந்து நம்ம மல்டி டிசிப்ளினரியா வச்சுக்கணும் ஓ சார். வெரி குட். நம்ம வந்து வெறும் நம்ம ஒரு அகழாய்வாளராகவோ ஹிஸ்டாரியனாகவோ பேசிட்டு இருக்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி ஜியாலஜிஸ்ட், நிலவியல்கள், புவியியல் அறிஞர்கள், இன்னும் எல்லாருமே அனைவருமே வந்து ஈவன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், கரெக்ட், அவங்க எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சு நம்ம சேர்ந்து செஞ்சோம்னா ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு தாக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம். இப்போ திருகோணமலையை நம்ம எடுத்துட்டோம்னா, திருகோணமலையில் இருக்கிற சிவன் கோயில் மிக புராதன கோயில். நான் வந்து ஐ மேட் ஆர்த்தர் சி கிளார்க் லாங் டைம். ஐயோ வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் செட்டில்ட் இன் ஸ்ரீலங்கா. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த திருகோணமலையில் இருக்கிற அந்த சி போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து வேர்ல்ட்லேயே எங்கேயும் இல்லாதுங்கிற ரேடார் எஃபெக்ட் உள்ள இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ தூரம் சயின்டிஃபிக் உண்மை தெரியல. அந்த சீ போர்ட்டை வந்து அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான் அது. அமெரிக்காவில் இருக்கிற 7th ஃப்ளீட் அங்கே கொண்டு போய் வைக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம இந்திய அரசாங்கம் இஸ் அகேன்ஸ்ட் இட். அந்த திருகோணமலையில் இருக்கிற திருகோணேஸ்வரம் கோவில், இந்த இதை பற்றியான செய்திகளும் நிறைய நமக்கு இல்லை. ஆய்வாளர் நீங்க கரெக்ட். நான் இப்போ அண்மையில போனேன் திருக்கோணேஸ்வரம். எனக்கு அப்படியே அதை பார்த்தோன்னா ஒரு வியப்பு தான். நீங்க சொல்லுங்க, ஏன்னா உங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள். இல்ல அப்படி இல்ல இன்னொரு நாளைக்கு வந்து இல்ல அப்படி இல்ல நீ அந்த அந்த சீ போர்ட்டை வந்து நமது சீபோர்ட் அவ்வளவு இயற்கையான சீபோர்ட். அது ஏன் அமெரிக்கா அதுல கண்ணு வைக்கிறான்னு கேட்டாங்கன்னா, அது அது வந்து ஒரு சேஃப். அங்க 7th ஃப்ளீட் இருந்ததுன்னா தென்னிந்தியாவுக்கு ஆபத்து, எப்போ வேணாலும் ஆபத்து. அதனாலதான் என்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை தடுத்துட்டாங்க, வர முடியாத பண்ணிட்டாங்க. இப்போ சீனர்கள் வரணும்னு ட்ரை பண்றாங்க, அதுவும் இந்தியா தடுத்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அதை கொடுத்துட போறதில்லை, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அதோட ஆபத்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஸ்ரீலங்கா மிக மிக முக்கியம். அப்புறம் டாக்டர் இன்னும் நான் பேச வரேன், அந்த ரோல் ஆஃப் பரதவர் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அவங்க 40 ஆண்டுகள் இலங்கையில ஆக்சுவலி அரசர்களாக இருந்திருக்காங்க. சேனக்கா குட்டக்கா 2 பேர் சேர்ந்து இந்த பரதவர்களை பற்றி ஆராய்ச்சி வந்து அதிகமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்போ ஆர்கியோ சர்வேயில் இருக்கிற அருண், அவரும் நிறைய பண்ணியிருக்காரு. அதை பற்றி ஏன்னா நான் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்து அவர்கிட்ட நான் சொன்னபோது அவங்க நம்பவே இல்லை. என்னங்க நாங்கள் வந்து 40 ஆண்டுகள் இலங்கையில போய் நாங்கள் அரசாட்சி பிரிஞ்சோமா அப்படிங்கிறாங்க. அப்பா உங்களுடைய பாரம்பரியம் உங்களுக்கே தெரியல. இந்த மீனவ சமுதாயத்தினுடைய பங்கு ஸ்ரீலங்காவில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஹிஸ்டாரிக்கலி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 21 தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனில் அந்த பரதவர்களுக்கு திஸ்ஸாங்கிற பட்டத்தை வேற கொடுத்துருக்காங்க. தீசாங்கிற பட்டத்தை. ஸோ அதனால பார்த்துங்க எந்த அளவு அவங்க இருந்திருப்பாங்கன்னு. 2வது சங்க காலத்துலேயும் நம்ம அரசர்கள்லாம் ஸ்ரீலங்கன் மேலே ஏன் அவ்வளோ தொடர்புன்னு கேட்டாங்கன்னா, அங்கே இருக்கிற மரகத தீவுனே பேர் ஸ்ரீலங்காக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட நம்முடைய தொடர்பு வந்து ரொம்ப முக்கியமான தொடர்பு, வரலாறு மற்றும் இல்லாமல் கமர்ஷியலாகவும். இந்த சமயத்தில் வந்து தமிழ் எச்சங்கள் அங்கே ரொம்ப அழிஞ்சு போகிறது வேதனையாக தான் இருக்கு. இது என்ன எப்படி இது நம்ம பேசுறது வந்து அரசியல் இல்லை, பியாண்ட் அரசியல். ஆர்கியாலஜி நம்ம பேசுகிறோம். தொன்மை, அதாவது ஒரு வரலாற்று அழிக்கப்படக்கூடாது. 1976 நினைக்கிறேன் வந்து மத்திய கவர்மெண்ட்ல வந்து இது ஒன்று வச்சாங்க, டைம் கேப்சூல் ஒன்று உள்ள புதைச்சாங்க. அப்போ நம்ம எல்லாம் அகேன்ஸ்டாக இருந்தோம். நான் கூட ஒரு லெட்டர் எழுதினேன். நிறைய பேர் எடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் வரலாற்றை திணிக்கக்கூடாது, ஆனால் வரலாற்றை மறக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், ரோல் ஆஃப் தமிழ் ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஒன்றுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே கொடுக்க முடியாத லெவலுக்கு ஆகிடுதுங்க. ஒன்றுமே அனுராதபுரம் மட்டும்தான் வருது. இந்த கந்தரோட எதுவுமே வரல. இது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லைங்க. இது ஒரு ஆராய்ச்சியெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். 12ஆம் நூற்றாண்டு வரை இலங்கையில தமிழ் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜாகவும் இருந்திருக்கு. அந்த ட்ரேடிங் கம்யூனிட்டி அவ்வளோ பவர்ஃபுல் கம்யூனிட்டி. அவங்கெல்லாம் இத்தனை வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாணவர்களுக்கு தெரியலன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல் பாடத்துல இல்லை. அதுதான் மாணவர்களுக்கு ஆமா தெரிவிக்கணும். நம்ம உண்மைதான் சார். நான் இப்போ எனக்கு உங்களுடைய பேப்பர் ஒன்று எனக்கு கிடைச்சது. நீங்க 2013 ஒரு எக்ஸிபிஷன் சென்னையில வச்சிருந்திருக்கீங்க. நிறைய ஸ்ரீலங்கன் எனக்கு காப்பி இல்லைங்க. இல்ல இது எனக்கு இதை பார்க்கும்போது, ஏன்னா இதை உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சிறப்பா இதுல நீங்க வந்து பல செய்திகளை தெரிவிச்சிருக்கீங்க. அதுல நீங்க சொல்லும்போது சொல்றீங்க, இது பண்டைய தமிழர் நாகரிகம் என்ற தலைப்பு. இதுல வந்து இலங்கைக்கும் நமக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க அந்த தொடர்பு இருக்குன்னு. இதை பற்றி நீங்க அந்த உங்களுடைய எக்ஸிபிஷனை பத்தி கொஞ்சம் அது என்ன சொன்னீங்க அப்படின்னு. இல்ல அதுல வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு தொடர்பு
நமக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள வரலாற்று தொடர்புகளை தான் மெயினாக சொன்னது. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இது தொல்பொருள் ஆய்வுகள், அதோடைய என்னென்னலாம் கிடைக்கிறதோ. இந்திரபாலா புத்தகத்திலேருந்து நிறைய தரவுகள் எடுத்தேன்னா, இந்திரபாலா புத்தகம் அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு அவர். அந்த புத்தகங்கள் எடுத்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எக்ஸிபிஷன் கண்காட்சி வைக்கிற போது இலங்கையில் பண்டைய தமிழர் வணிகம்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஆர்ட் கிளப் வச்சோம். 3 மணிக்கு எல்லாம் முடிச்சோன்னு 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க. நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவங்க சொன்னாங்க, நாங்கள் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வரோம், ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆராய்ச்சியாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்கன்னு. அப்படின்னா பாருங்கள், ஸ்ரீலங்கா அப்படின்ன உடனே ஏதோ ஒரு நாட்டுக்கு எதிராவோ இல்லை அப்படி இருக்கு இல்லை. நமக்கு அவங்க சகோதரர்கள், நம்ம அங்கே இருக்கிறவங்கலாம். நமக்கு அவங்களோட லிங்க் வந்து 35,000 ஆண்டுகள். இதை சொல்ல நீங்கள் அனுமதிப்பீங்களான்னு தெரியல. இருந்தாலும் பாருங்கள், அதாவது 1990 நடந்த சிவில் வார், வாட் எவர் இட் மேபி, அதில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் செத்து போனவங்க எல்லாமே சிவபக்தர்கள், பெரும்பான்மை சிவபக்தர்கள். கோணேஸ்வரன் கோயில் அவங்களுக்காக ஒரு விளக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏற்றினோம்னா, இல்லை அரசியல் தலைவருக்கு ஏற்றுறோம், இவங்களுக்கு எதுவுமே ஏற்றலை. எல்லாமே ரொம்ப ஹார்ட்கோர் சிவபக்தர்கள், கோணீஸ்வரர்கள். இன்றைக்கி போனீங்கன்னா கதிர்வேலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பக்தியை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆன்மீகத்துலேயும் லிங்க்கு, மதத்துலேயும் லிங்க்கு, வரலாற்றுலேயும் லிங்க்கு, இவ்வளவு லிங்க் இருக்கிற அந்த ஒரு நாட்டை வந்து நம்ம அலட்சியப்படுத்துகிறோமோங்கிற ஆதங்கம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் டாக்டர் வசந்தி அவர்கிட்ட நான் கேட்குற ரொம்ப ஹம்பிள் ரிக்வஸ்ட் இல்லைன்னா, தயவு செஞ்சு எங்கெங்கெல்லாம் சான்ஸ் இருக்கோ அந்த ஸ்ரீலங்கன் வரலாற்றை வந்து பாடப்புத்தகங்களில் இணைக்க வேண்டும். முடியுமானால் இதை வந்து ஒரு மெமோரண்டமாக தயார் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு தடுக்க பார்க்கணும். இது வந்து அரசியல் வேண்டாம் எங்களுக்கு. ஏன்னா இது வந்து மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ செய்யும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து உலக அளவில் பார்க்கணும். ஒரு வரலாறு அழியப்படக்கூடாது, எந்த வரலாறாக இருந்தாலும். அதுதான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில். நம்ம ஊர்ல நம்ம மியூசியத்தெல்லாம் வச்சிருக்கிற மாதிரியே இங்க காரைக்கால் அதே பேய் உருவத்துல இருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு இந்த கல்வெட்டுகள்லாம் இதை பார்க்கும்போது இல்லை, அது வந்து ட்ரேடர்ஸ் கூட எடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆமாம். எனக்கு இன்னும் எனக்கு காரைக்கால் அம்மையாருக்கு வந்து ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் உண்டு ஸ்ரீலங்காவில். உண்டு இன்னைக்கு இருக்காங்க நிறைய. காரைக்கால் அம்மையார்னா உடனே ரொம்ப அதுக்கு இது பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து அப்புறம் ஒரு கல்வெட்டு கிடச்சி, ஈழ குடும்பிகன்னு ஒரு கல்வெட்டு தமிழ்நாட்டில் கிடச்சிங்க. தமிழ்நாட்டிலேயும் வந்து ஸ்ரீலங்கன் செட்டில்மெண்ட் இருந்திருக்குல்ல இருக்கு. ஈழமுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு வந்து நிறைய தமிழக கல்வெட்டுகளே வருது. ஈழ விளக்குன்னு சொல்லிட்டு காசு, ஈழ விளக்கு இதெல்லாமே உண்டு. ஏன்னா தானம் கொடுக்கும்போது இந்த ஈழ விளக்குன்னு கொடுத்துருப்பாங்க. காசுகள், ஈழ காசுகள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் மேன் அண்ட் சிலோன் மேன் அப்படின்னு ராஜராஜ காசு, அதை பாத்தீங்கன்னா ஈழ காசுலாம் முன்னாடிலாம் அறிஞர்கள் சொல்லி, இப்பதான் அதை வந்து நின்ற நிலை மனிதன், அமர்ந்த நிலை மனிதன் ராஜராஜனுடைய காசு சொல்றாங்க, செப்பு காசுகள். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஈழக்காசுகள் தான் நான் படிக்கும் போதுலாம் ஈழக்காசுகள். நீங்க நிச்சயமா டாக்டர் வசந்தி அவர்கள் முழு வீச்சுல இதை பத்தி நீங்க பேசுங்க. இப்ப நம்ம காஷ்மீருக்கு வந்தோம். காஷ்மீர் வந்து நமது நாட்டின் மகுடம்ங்க. நம்ம இந்தியாவோட மேப்பை பார்த்தீங்கன்னா தலையில உட்காந்துருக்கு காஷ்மீர். ஸோ தலையை நம்ம இழக்கக்கூடாது இல்லைங்களா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து காஷ்மீருக்கு நம்ம 2வது நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டு வரை பாரத நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றியது காஷ்மீர். இது நமக்கு தரவுகள் இருக்கின்றன. இது நான் சொன்னபோது ஒரு ஸ்பீச்சில் நிறைய இடத்துல கொடுத்தப்போ ஒருத்தர் எழுந்து சொன்னார், அப்போ தமிழுடைய தாக்கம் காஷ்மீரில் இல்லையான்னு. நிறைய இருக்குது, நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சாஹோ என்ற இடத்துல நடைபெற்ற ஒரு அகழாராய்ச்சியில் வந்து மண்டையோடுகள் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அந்த மண்டையோட்டில் வந்து ட்ரப்பலேஷன் ஒரு சர்ஜரி, அந்த சர்ஜரியை பண்ணவன் யாருன்னா அது வந்து ஒரு மருத்துவர் பண்ணியிருக்கான். அந்த மருத்துவர் அங்கேயே டப்ரேஷன் பண்ணிட்டு அங்கேயே செத்து போயிட்டார். அவருடைய உடம்பையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அகழாராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாருன்னா, அந்த வைத்தியர் வந்து சவுத்துலேருந்து தான் வந்திருக்கணும், தெற்கிலிருந்து தான் வந்திருக்கணும், தெற்கிலிருந்து வந்து இந்த ட்ரிபினேஷனுங்கிற இந்த சர்ஜரியை பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு. ஆதிச்சநல்லூரில் இதே மாதிரி எலும்பு கூடு கிடச்சிது, இது தலை மண்டை ஓடு கிடச்சி, அதுலேயும் ட்ரிபினேஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரிபினேஷன்னா உருண்டை இருக்கும், இது உள்ள இது இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டு அந்த இதை மூளையில் இருக்கிற நரம்புகளை சரி பண்ணுவாங்க. இதே ட்ரிபினேஷன், இதே மாதிரி சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஆதிச்சநல்லூர்லேருந்து இங்கே இருக்க சித்த வைத்தியர் காஷ்மீருக்கு போயிருக்காரு. போய் அங்கே இது வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை, ஒரு அனுமானம். ஆனால் அனுமானம்ங்கிறது வந்து லாஜிக்கல் அனுமானம், கற்பனை அல்ல. ஸோ ஃபர்தர் ரிசர்ச் தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்களே அன்றைக்கி ஒரு அருமையான தரவை எனக்கு கொடுத்தாங்க. திருவிடைமருதூர் கோயிலுக்கு வந்து காஷ்மீர் பண்டிதர்கள் வந்து லேண்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு லிங்க் இருக்குது. ராஜராஜ சோழனுடைய காலத்திலேயே வந்து
சிவபட்டர்னு ஒரு காஷ்மீர்லேருந்து வந்தவர் தான் முக்கியமாக. ஸோ காஷ்மீருக்கு நமக்குள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து இது வரை. ரெண்டாவது காஷ்மீருக்கு வந்து அந்த காலத்தில் ஆக்ஸ்ஃபோர்ட் மாதிரி இல்லைங்களா, அது சாரதா பீடம் ஆக்ஸ்ஃபோர்ட் மாதிரி. அது வந்து அதை அங்கே படித்தவங்கனாலே ஒரு பெரிய பெருமை. அதனால தான் சங்கராச்சாரியார் வந்தார், ராமானுஜாச்சாரியார் வந்திருக்கார், திருமூலர் வந்து காஷ்மீர்லேருந்து இங்கே வந்து சொன்னதான ஐதீகம் இருக்குது நமக்கு. அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் வந்து பாருங்களேன், முழுக்க 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 அந்த ஈஸ்தெட்டிக்ஸ் எல்லாமே அங்கே தான் உருவானது. அதை விட முக்கியம் வந்து கதா சரித்திர சாகர்னு முதல்ல கதை. உலகத்திலேயே வந்து கதைன்னு எழுதப்பட்டது காஷ்மீரில் தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே புராணங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கதா சரித்திர சாகரில் பியூர் ஃபிக்ஷன். இப்போ நம்ம என்ன ஃபிக்ஷன் எழுதுகிறோமோ அதை மாதிரி இருக்கும் அந்த ஃபிக்ஷன். அந்த மாதிரி கதைகள் தான் அது அப்படியே மேலே போயிட்டு அரேபியன் நைட்ஸாக மாறிடுது. கொஞ்சம் காதல் சுவை கொண்டவை. காஷ்மீரில் வர அத்தனையுமே பார்த்தீங்கன்னா காதல் சுவை கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி அங்கே பத்ருஹரின்னு ஒரு கவிஞன், நம்ம கண்ணதாசன் மாதிரி. அந்த கவிதைகள்லாம் நம்ம இங்கே யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா தான் காஷ்மீர்லாம் அப்படிலாம் இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி காஷ்மீரில் வந்து உருவான முக்கியமான நம்ம லிபி வந்து சாரதா ஸ்கிரிப்ட். அந்த சாரதா ஸ்கிரிப்ட் வந்து தக்ஷசீலால் எடுத்தாங்க. தக்ஷசீலம்ங்கிறது இப்போ பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தாங்க இதுவே இருக்கு, சாரதா பீடமே இருக்கு. இப்போ நாங்கள் அங்கே போனோன்னு முயற்சி செய்து பார்த்தோம், முடியல. வாஜ்பாய் பீரியட்லையும் கேட்டு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. இப்போ ஒருவேளை இப்போ நடக்கலாம், தெரியல நமக்கு. அது இருந்துன்னா நம்ம போய் அங்கே பார்க்கலாம். அந்த ஏரியா முழுக்க நிறைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குங்க. இந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸில் வந்து ராமாயண மகாபாரதம் மட்டும் இல்லை, சயின்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, தக்ஷசீலத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சாரதா லிபி. அதை நான் ஃபோட்டோ ஒன்று இருக்கு பாருங்க, காமிக்கிறேன். அதில் வந்து முதலாக 0 வாஸ் யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் மேக்கர். இப்போது 0 பிளேஸ் மேக்கர்னா ஒன்றுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் 0 வந்ததுன்னா வேல்யூ இல்லை. இதே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 10, இன்னொன்று மடங்கு 100, 1000, 10000. இதை முதல்ல சொன்னது, உலகத்துக்கு சொன்னது வந்து நம்ம இந்தியர்கள் தான், பிளேஸ் மேக்கர்ஸ். தட் இஸ் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ஃப்ரம் காஷ்மீர். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கல, ஆக்ஸ்ஃபோர்டில் எவனோ தான் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதான் டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் ரொம்ப தேவைங்க. இல்ல தக்ஷசீலம் சொன்னீங்களே, தக்ஷசீலம் தக்சீலாம் நம்ம ஆங்கிலத்துல வச்சிருக்கோம் இல்லையா, அதுதானே. ஏன்னா நம்ம காஞ்சியில கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, நாலந்தா யூனிவர்சிட்டி, தக்சீலா, எல்லாமே வந்து அந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், ஒரு நல்ல ஒரு கல்விக்கூடங்களா இருந்திருக்கு. நம்ம காஞ்சியும் இருந்திருக்கு. அப்போ டாக்ஸில இருந்து இங்க வந்திருப்பாங்க, காஞ்சி மடத்துக்கு வந்திருப்பாங்க. இல்ல இப்போ காஞ்சி மடத்துல இருந்தே உங்களுக்கு இதுக்கு இல்ல, காஞ்சி மடம் அப்போ இருக்கிறது கடிகை. அது கிட்டத்தட்ட புத்திஸ்ட் மாதிரி தான் இருக்கு. நிறைய நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஃப்ரம் காஞ்சிபுரத்துலேருந்து காஷ்மீருக்கு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, காஷ்மீர் வந்து இப்போ செக்யூரிட்டி ஆங்கிளில் பார்க்கும்போது அது பயோடைவர்சிட்டி, அங்கே இருக்கிற அந்த கிளேஷியர்ஸ், பனிப்பாறைகளை நம்ம பாதுகாக்கணும். பனிப்பாறைகளை பாதுகாக்கலைன்னா நார்த் இந்தியாவுக்கு தண்ணியே கிடைக்காது. அது பனிப்பாறைகளை பாதுகாக்கணும். ரெண்டாவது வந்து பயோடைவர்சிட்டி, 16% ஆஃப் த இந்தியா பயோடைவர்சிட்டி அங்கே தான் இருக்குது. சார்ல்ஸ் டார்வின் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்னு எழுதின ரொம்ப உலக புகழ்பெற்ற நிறைய தரவுகள் வந்து பீர் பெஞ்சால்லேருந்து தான் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து அங்கே வந்து ஆந்த்ரோபோலாஜிக்கலி தே டிஸ்கவர்ட் 2 முக்கியமான மனித மூளை. ஒன்று வந்து சிவாபத்திகஸ் பஞ்சாபிகஸ், அப்புறம் அது வந்து முக்கியமான ஒரு எவல்யூஷன் ஆஃப் த மேனில் முக்கியமான எலும்பு. அது கண்டு பீர் பஞ்சால் காஷ்மீர் வேலி உள்ள தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது காஷ்மீர் இஸ் த மேபி எவல்யூஷன் ஆஃப் த மேன் கைண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய லேக்காக இருந்தது. அதை வந்து கசையப்பருங்கிற முனிவரை தான் உறிஞ்சி எடுக்கிற போது புராணங்களில் நியமத் புராணம்னு ஒன்று இருக்குது காஷ்மீர் சாங். அவன் சொல்கிறான் ஏகப்பட்ட அனிமல்ஸ் எல்லாம் வருதுங்கிறான். இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர்ஸ் மாதிரி இருக்குங்க. அது அவன் சொல்கிற டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா டைனோசர் மாதிரியே இருக்குது. அப்படி பார்த்தோம்னா காஷ்மீர் பார்த்தீங்கன்னா வந்து மனித சமுதாயத்தில் முக்கியமான ஒரு அம்சம். ஸோ அது வந்து நமக்கு வேணும், அது கண்டிப்பாக வேணும், அது நம்மளுடைய சொத்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக 16ஆம் நூற்றாண்டு வரை இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண அந்த பிரிட்டிஷ் ஆர்கியாலே சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற டெம்பிள் ஆர்கிடெக்சர் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த காந்தாரா கல்ச்சரோட லிங்க்கு, அப்புறம் சுஃபி கல்ச்சர்மாங்க, இஸ்லாம் இந்து பிளெண்டான கல்ச்சர். அதான் ஆக்சுவலி என்ன சொல்லணும், ஆதிசங்கருடைய அத்வைத சேர்ந்ததுங்கிறாங்க. இந்த சுஃபி மியூசிக் நீங்கள் பொம்பாயில் போட்டிங்கன்னா டிக்கெட்டே கிடைக்காது உங்களுக்கு. கேட்காம நிறைய அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி புத்த மதம் வந்து காஷ்மீர்லேருந்து தான் அதிகமாக பரவிது. மேல்நாடுக்கு பரவித்து. அங்கே தான் ஏகப்பட்ட வந்து சீன யாத்திரைகள்லாம் அங்கே வந்து செட்டில் ஆகி மேன்ஸ்கிரிப்ட்லாம் படித்து அங்கே மத்திய ஆசியாவுக்கு எடுத்து. ஸோ புத்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் காஷ்மீர் ரொம்ப பாதுகாக்கணும். ஏன்னா அதனால தான் புத்த மதம் வந்து உலகம் முழுக்க பரவித்து காரணமே காஷ்மீர் தான். ஸோ இது ஒன்று. அப்புறம் லலிதாதித்யன்னு ஒரு அரசருங்க,
அது நினச்சாலே பிரமிப்பாக இருக்கும். இந்திய வரலாற்றில் எந்த அரசனும் செய்யாத ஒன்றை என்ன செஞ்சாருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இ ஸ்டாப் த டர்க்ஸ் டு என்டர் இன்டு இந்தியா. மேலிருந்து காஷ்மீருக்கு வந்த படையெடுப்பை 40 ஆண்டுகள் தடுத்தவர் லலிதாதித்யன். ஏசியா மைனர்லாம் வர வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு நர்மதா வரை அவருடைய ஆட்சி இருந்தது. இதெல்லாம் விட என்ன ஆச்சுன்னா, தான் அரசு ஆண்டது போருன்னு சொல்லிட்டு அப்டிகேட் பண்ணிட்டு தன் பையனுக்கு அந்த அரச உரிமையை கொடுத்துட்டு மர உரி தரித்து கொண்டு இமாலயத்துக்கு போனப்புறம் திரும்பியே வரல. இதுதான் நம்ம இந்திய பண்பாட்டினுடையது. அரசர்கள்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பையன்கிட்ட கொடுத்துட்டு நேராக கொல்லிமலைக்கோ அல்லது இமாலயத்துக்கோ போகணும். செஞ்சவர் ஒருத்தர் தாங்க லலிதாதித்யன். ஆனால் அவருடைய பேர் வரலாற்றில் இல்லை, எங்கேயுமே இல்லை. வரலாற்றில் யாருமே எழுதலை, இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, லலிதாதித்யன் சொன்னதெல்லாம் கற்பனை இல்லை. நவ் வி ஹேவ் இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ் டு ப்ரூவ் தட் லலிதா வாஸ் த வரதர். ஸோ லலிதாதித்யன்கிறது வந்து ஒரு காஷ்மீர் வரலாற்றில் ஒரு பெரிய மகுடம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் டாக்டர் சொல்ல மறந்து, நம்ம கல்கனா ஒரு ராஜதரங்கிணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டன் ரைட்டிங் வந்து ராஜதரங்கிணி. அப்புறம் பில்ஹனா அப்படிங்கிற ஒரு வந்து கர்நாடகாவில் 40 வருஷம் இருந்தான். அவனை பற்றி ஒரு சினிமா 1940 நம்ம இவர் தியாகராஜ பாவதர் நடிச்சது வந்திருக்கு. அப்படின்னா பாருங்க, அந்த காலத்தில் வந்து காஷ்மீரை பற்றி அதாவது சொல்றது விழிப்புணர்ச்சி தமிழ்நாட்டில் இருந்திருக்கு 1940. எல்லாமே கடைசியில் ஒரு 50 ஆண்டுகள் இழந்துட்டோங்க நம்ம. ஸோ இந்த பதிவோட முக்கியமான நோக்கமே காஷ்மீர் நம்ம நாட்டின் மகுடம். அதை பற்றியான தரவுகள் நம்ம மாணவர்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, மூன்றாவது உலக போர் என்று வந்தால் அதோடைய காக்பீட் வந்து காஷ்மீருங்கிறாங்க. அது பாசிபிள் இருக்குது. இப்போ இல்லை, 5 வருஷமாக சொல்லிட்டு வராங்க. மூன்றாவது உலக போர் என்று ஆரம்பிக்கும்னா அது காஷ்மீரில் உருவாரத்துக்கான சான்ஸ் நான் சொல்லலை, ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. வேர்ல்டு ஸ்ட்ராட்டஜி அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். அது வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, பாடப்புத்தகத்தில் இணைக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, ஸ்ரீலங்கனுடைய ஹிஸ்ட்ரி நம்ம தெரியணும்னா நமக்கு அவங்களுக்குள்ள நீங்கள் தொப்புள் குடின்னு சொன்னீங்களே 2. இப்போ டாக்டர் நீங்கள் சொல்லலாம், இது வைண்ட் அப் மாதிரி நீங்கள் கொடுங்க. எனக்கு உங்களோட பேச பேச பழைய நினைவுகளும் அப்படியே தாக்கமாக வருது. உண்மைதான். ஏன்னா நமக்கு வந்து ஸ்ரீலங்காவும் நம்மளுடைய தொப்புள் கொடி, நம்மளுடைய உறவுகள் தான். நம்ம காஷ்மீரும் நம்மளோட உறவு தான். ஏன்னா காஷ்மீர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி சைவிசம், காஷ்மீரி சைவிசம், காஷ்மீரி வைஷ்ணவிசம், புத்திசம், ஜெயினிசம் எல்லாமே அது வந்து ஒரு ஹப். எல்லா ரிலிஜியன்ஸ்க்கும் ஒரு ஃபவுண்டைன். அங்கேருந்து அவ்வளோ நாலேஜ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிருக்கு. இந்தியாவில் மட்டுமல்ல, இது நம்மளுடைய ஒரு பாரம்பரியத்தை அப்படியே நிலைநிறுத்துற மாதிரி இருக்கு. காஷ்மீரில் இருக்கிற பெரும்பான்மையான இஸ்லாமிய பெருமக்கள் ரொம்ப நம்மள்கிட்ட வந்து அன்பாக இருக்காங்க. இது நான் சொல்லலை, காஷ்மீருக்கு போயிட்டு வந்த எல்லாருமே சொல்லுவாங்க. நானே போயிட்டு வந்திருக்கேன். என் மனைவியை கேட்டேங்கன்னா, இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் விமன் வந்து காஷ்மீர்ங்கிறாங்க, ஸ்ரீலங்கா. அந்த அளவு நீங்கள் பஸ்ஸில் போய் ஒரு பெண் நின்னா எல்லாரும் எழுந்துருவாங்க, உட்காருங்கம்பாங்க. அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து அவ்வளவு ஹெல்பிங் டெண்டன்சி. இது வந்து நாங்கள் கண் எதிர்க்க நான் மட்டும் இல்லை, அங்கே போயிட்டு வந்தாங்க அத்தனை பேரும். அது வந்து பிளெண்ட் ஆஃப் சூஃபி அண்ட் இஸ்லாம் கல்ச்சர். அருமையான ஒரு இடங்க, அது அருமையான இடம். அந்த இடம் வந்து நமக்கு சொந்தம் மட்டும் இல்லை, உலகத்துக்கே வந்து நாலேஜை பார்க்கணும். ரெண்டாவது அறிவியல் சார்ந்த ஒரு இடம். ஏன்னா பாருங்க, ஜீரோ இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நூற்றுக்கணக்கான மேன்ஸ்கிரிப்ட்ஸ் இன்னும் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு. நான் வந்து 2 வருஷம் முன்னாடி ஹிதாவத்தாங்கிற ஒரு பேப்பரில் ஒரு இது, அப்போ தான் இம்ரான்கான் பிரைம் மினிஸ்டராக இருந்தாருங்க. அப்போ நான் அவருக்கு ஒரு லெட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் எஸ்ஏ ரிக்வஸ்ட் இம்ரான்கான். இம்ரான்கான், நான்லாம் உங்கள் ஃபேன்ப்பா, நல்லா கிரிக்கெட்டர், அழகாக இருப்பான். ஐயோ ஃபேன், எவ்வளோ ஃபேன் தெரியுமா அவனுக்கு, ரொம்ப அழகானவன். என்ன ஒரு பேஸ் பவுலிங், சீமிங்கில் ஒரு ஸ்டைலு. இந்தியா ஃபுட்டை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இந்த பிஓக்கை விட்டு கொடுத்துருப்பான். நான் வந்து அங்கே வந்துட்டு போகிறோம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து தரவுகளெல்லாம் கொண்டு வரோம். ஒன்று இந்த எடிட்டர் என்ன சொன்னார்னா, சார் இன்விடேஷன் டு இம்ரான்கான் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை வேறு ஏதோ பேரில் போட்டால் நிறைய பேர் படிக்கவே இல்லை வச்சுக்கல. ஸோ இம்ரான்கான் இப்போ இல்லை, பிக்சரில் இல்லை. அது விஷயம் வேறு. எதுக்கு சொல்ல வரேன்னா, காஷ்மீர் நமது நாட்டின் மகுடம், அதை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா நமக்கும் அதற்கும் உள்ள தொடர்பு. உலகத்தின் மகுடம் அது. உலகத்தின் மகுடம். ஸ்ரீலங்கா வந்து அதுவும் உலகத்தின் ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம். ஸ்ரீலங்கா புத்த சமயம் கூட நிச்சயமா இல்ல, நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த ரெண்டுமே இது போனதுதான். சங்கமித்திரையும் மகனும் ஏன்னா அங்க நான் அனுராதபுரம் போகும்போது சங்கமித்திரை வைத்த அந்த மரம்லாம் பார்த்தேன். அரச மரத்தெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன தொப்புள் கொடி. இந்தியாவும் ஸ்ரீலங்கா
இது எல்லாமே வந்து ஒரு ஸோ காஷ்மீர் வந்து ஒரு நாலேஜ் ஹப், அதாவது அறிவுடைய ஃபவுண்டன் ஹெட் அது. அதனால அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ வந்து திருப்பதி பாலாஜி கோயிலை பார்க்குற மாதிரி அந்த காலத்தில் சாரதா பீடம் பார்க்கறதுக்காக எல்லா அரசர்களும் வருவாங்க. நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்காது. அந்த அளவு பிரபலமாக இருந்து சாரதா பீடம். சாரதா பீடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உரியது. அது வந்து நாலேஜ், அறிவு களஞ்சியம். இது என்சைக்ளோபீடியா ஆஃப், அதாவது நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஒரு நாலேஜ் ஹப் தான் காஷ்மீர் சாரதா பீடம். அதை நம்ம பாதுகாக்கணும். இப்போ பிஓ கையில் இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். அங்கே ஆக்சுவலி ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க, அது வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டோட போக முடியாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருந்துன்னா அங்கே போகலாம். அங்கே நண்பர்கள்லாம் போயிட்டு வந்து சொன்னாங்க, அந்த இடத்துல வந்து நிறைய இஸ்லாமியர்கள் அங்கே வந்து மெடிடேட் பண்ணுறாங்க டெய்லி. வந்து ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது. அது நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போனால் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அங்கே இருக்கிற முசராபாத்ங்கிறது அந்த கேபிட்டல். அங்கே நிறைய மேன்ஸ்கிரிப்ட் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் விஞ்ஞானம் சம்மந்தமாக இருக்கும். அஸ்ட்ரானமி. கால் சேகன் என்ற ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட், அமெரிக்கன் ஆஸ்ட்ரோபிசியர்னு சொன்னால் அவர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்தியன்ஸ் ஆர் எக்ஸல்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி. கணிதத்திலும் வானியலையும் நம்ம தான் எக்ஸ்பர்ட். மற்றதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ சில கல்ச்சர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா க்ரீக் வந்து என்னை பொறுத்தவரையில் க்ரீக் இஸ் மச் மோர் பெட்டர் தன் இந்தியா தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையில். ஆனால் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி பார்த்தீங்க என்னங்க, இப்போ ஜோசியக்காரங்கள்லாம் எல்லாமே அது பலிக்கிறதா பலிக்காதெல்லாம் விட்டுருக்க. அந்த ஜோசியத்துடைய அந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க. ஒரு இதில் 360 டிகிரி போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு அது அந்த ராசி இந்த ராசி சொல்கிற போது ஏதோ ஒரு பேஸ் இருக்குல்ல, அவனுக்கு பேஸ் இல்லாமல் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கணிதத்திலையும் நம்ம இருக்குது. ஆகவே இந்த தலைவை பார்க்கும் வாசகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், நம்ம ரெண்டுத்தையும் பாதுகாக்கணும். இனிஷியலாக நம்ம வந்து பாடப்புத்தகத்தில் இது சேர்க்கணும். அதை நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த செய்தியை ஸ்ப்ரெட் பண்ண நல்லாயிருக்கும். எல்லாருமே அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் இந்த அளவுக்கு இன்னும் நான் நிறைய தரவுகள் இருக்குது. நம்ம நேரம் கருதி ஆமாம், நிச்சயமாக நீங்கள் இலங்கையை பற்றி நீங்கள் 1 மணி நேரம் பேசுவீங்க. நீங்கள் அது நம்ம 2 பேருமே பேசலாம். இது வந்து நம்ம இது வந்து ஒரு இதுவாக இருக்கட்டும் பேசலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முன்னெடுப்பாக இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். பிற்காலத்தில் வந்து இதை பார்க்குற அனைவரும் இது ஒரு நல்ல ஒரு அதாவது உலகத்துக்கு தொல்லியல் சான்றுகளை, வரலாற்று சான்றுகளை நம்ம விட்டுட்டு போகிறது தான் நம்முடைய தொல்லியலாளர் நம்முடைய கடமை. அந்த கடமையை வந்து ஒரு சிறு பங்களிப்பாக டி.கே. ராஜன் அவர்களும் வந்து செஞ்சுட்டு வராங்க. நிறைய செஞ்சுட்டு வரீங்க சார். ஏன்னா நான் உங்களோட கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் பயணம் செய்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருந்து பல தொலைக்காட்சிகளில் எல்லாத்தையுமே உங்களோட நான் பயன்படுறேன். பத்திரிகையில் எல்லாத்தையுமே இருந்திருக்கீங்க. நன்றி. மன்மர்பு நேயர்களே, இது வரைக்கும் வந்து ஒரு சிறந்த ஆளுமையான டி.கே. விராஜன் அவர்களோட நம்ம வந்து பயணம் பண்ணோம். இப்போ நம்ம பயணம் பண்ணது ஒரு சிறு துளி தான். ஏன்னா அவர் பெரும் கடல். அந்த கடலுக்குள்ளே நீந்தணும். சில நேரங்கள் சில தகவல்களுக்காக நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்லலாம், இதை வந்து நம்ம சுகர் கோட்டட் பில் மாதிரி கொடுத்துக்கிறோம். ஆனால் இன்னும் இல்லை, சார் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம தமிழக பாடங்களுக்கு இலங்கையை பற்றி நிறைய தெரிவிக்கிறோம், காஷ்மீரை பற்றி நிறைய தெரிவிக்கணும், பாடத்தில் இதெல்லாம் சேர்க்கணும். ஆனால் அண்மையில் வந்து ஒரே ஒரு விஷயம்ட்டு நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு விழிப்புணர்ச்சி வந்து மக்களுக்கு வந்திருக்கு. தொல்லியல் அப்படிங்கிறது, தொல்லியல் சார்ந்த பல தகவல்களை மாணவர்கள் வந்து ரொம்ப சொல்றாங்க. ஏன்னா நான் மாணவர்களோட பயணம் செய்யலாம் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய இந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ மண்மரபு நேயர்களே, எங்களோட இணைந்திருங்கள், பெல் பட்டன் அழுத்திருங்க, எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல தரவுகள், இந்த மாதிரி பல ஆளுமைகளை பார்ப்போம். சாரியே இன்னொரு நாள் வந்து நம்ம இன்னும் தனியாக பல தரவுகளை வந்து பார்ப்போம். அவங்க எக்ஸிபிஷன் வைக்கும் போதெல்லாம் அவருடைய அந்த தரவுகள்லாம் போய் பார்த்து எக்ஸிபிஷனை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வெளியில் கொண்டு வரோம். நன்றி, வணக்கம்.